ஊசி இடம் கொடுக்காம நூல் உள்ள போகாது. நாம் ஒரு விஷயத்துக்கு போகணும் அப்படின்ட்டு நமக்கு ஆசை கிடையாது. அதுதான் விதினா மாறவா போகுது? இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் ஒரு ஆணுக்கு துணை பெண், பெண்ணுக்கு துணை ஆண் அப்படின்றது எப்படி சொல்றதுன்னா, மன வாழ்க்கை சரியான சூழலில் இல்லை அப்படின்னா வந்த வாழ்க்கையை அமைச்சிக்கிறது இன்னைக்கு சாதாரணமாகி போச்சு. என்ன, யாருமே ஃபேக்காக இருக்கிறது இல்லை, டைம் பாஸுக்கு இருக்கிறது இல்லை. அதுவும் இந்த மிதுன ராசியில் பிறந்தவங்க உசுரே போனாலும் ஒருத்தருக்கு துரோகம் பண்ண மாட்டாங்க. நினைச்சா நினைச்சது தான். படத்தில் சொன்ன மாதிரி, டிஆர் படத்துலலாம் சொல்லுவாங்க, அந்த மாதிரி நினைச்சா நினைச்சது தான், மறக்க முடியாதுன்ற மாதிரி. ஏமாந்துட்டு வந்தாலும் வந்திருப்பாங்களே தவிர ஏமாத்திட்டு வரமாட்டாங்க ஒருபோதும். 10 வருஷம் ஆனாலும் சரி ஒரே எண்ணத்தில் தான் இருக்கக்கூடிய நண்பர்கள் யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த மிதுன ராசியில் பிறந்தவங்க. ஆனால் ராஜ துரோகம் பண்ணிட்டாங்க, அப்படி செய்துட்டாங்க, இப்படி செய்துட்டாங்க. தயவு செய்து அவங்களுடைய மனநிலையும் கொஞ்சம் புரிஞ்சுக்கிடணும். இது என்னடா அவங்கள நான் சப்போர்ட் பண்ணி பேசுகிறேன் அப்படின்னு நினச்சிக்கிடாதீங்க. அந்த நேரத்தில் அந்த உறவு ஏற்படலைன்னா அவங்க உசுரோடு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஏன்னா அவங்களுடைய மனநிலை எப்படி எப்படியோ ஆகியிருந்திருக்கும். யாருமே ஒரு நிம்மதியான வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருந்துட்டு இந்த சாப்பாடு சரியில்லாமல் இன்னொரு சாப்பாட்டுக்கு போக மாட்டாங்க. ஒரு நிம்மதியான வாழ்க்கை இல்லை அப்படின்ற பட்சத்தில் தான் ஒரு ரிலேஷன்ஷிப் அப்படின்ற சூழலுக்கு அவங்க என்ன சொல்கிறது, அந்த சூழ்நிலை ஏற்படும்.